கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 நாளாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன். ஆமென். இங்கு இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த ஆகாப் சீரியருக்கு எதிராக யுத்தம் பண்ண புறப்பட்ட போது சுமார் அவனது 400 தீர்க்கதரிசிகள் பொய்யின் ஆவியுடையவர்களாய் பொய் தீர்க்க தரிசனத்தையே ஒற்றுமையாய் உரைத்தார்கள். இந்த ஒரே ஒரு மீகாயாத் என்ற தீர்க்கதரிசி தவிர உண்மை சத்தியத்திற்கும் உண்மை சத்திய ஆவிக்கும் எதிராக இன்று அல்ல அன்றும் இந்த பொய் தீர்க்க தரிசனத்தை நம்பி ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போனால் பரிதாபமாக இறந்து விட்டான். மிகப்பெரிய வலிமையான அந்த 400 பேருடன் மிகாயா மட்டும் ஏன் ஒத்துப்போகாமல் தேவ வார்த்தையை உள்ளபடியே பேசினான். இந்த மிகாயாவுக்கு மட்டும் உண்மையான தேவ ஆவி இருந்தது. இன்று சபை நிலவரத்தை சபையின் மக்களின் நிலவரத்தையும் தேவ ஆவியானவர் சொன்னாலும் அதை அப்படியே சபை மக்களுக்கு சொல்லுவதே கிடையாது போதகர்கள். அன்று அந்த ஆகாப் ராஜாவின் இருதயத்திற்கு ஏற்றவாறு சுமார் 400 பொய் தீர்க்கதரிசிகளைப் போலவே இன்றும் பொய் சொல்லுகிறார்கள். உன் வாழ்வில் வெற்றிதான் இனிமேல் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று பொய் தீர்க்கதரிசிகள் தெருவுக்கு தெருவு மலிந்து கிடக்கிறார்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. சத்தியத்தை அறிவீர்கள். சத்திய வேத வசனத்தை ஆழமாய் ஆராயுங்கள். அந்த சத்திய வேத வசனமே உங்களை விடுதலையாக்கும். ஆசீர்வாதமும் வெற்றியும் கிடைக்கவில்லை என்றால் அடுத்து எப்படி நமக்கு சாபமாக மாறிவிடுகிறது என்றால் பரிசுத்த வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களில் நம் தேவன் ஆசீர்வாதத்தை சில கண்டிஷன் பெயரில் தான் தருகிறார். அதை மீறும் பட்சத்தில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அது நமக்கு சாபமாக மாறிவிடுகிறது என்றார் நம் தேவன். பிரியமானவர்களை, இன்றும் மிகாயா தீர்க்கதரிசி போல எலியா தீர்க்கதரிசி போல உண்மையான ஊழியர்களின் வார்த்தையை தனித்தே தான் இருக்கும். வருடம் பொய்யான ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனம் சொல்லி நடக்காவிட்டாலும் அவர்கள் பின்னால் நம்பி செல்லும் கூட்டம் மிகுதி. வஞ்சிக்கப்படாதிருங்கள். சத்தியத்தை சத்தியமாகவே அறிவிக்கிறோம். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். God bless you.